வணக்கம் நண்பர்களே. எலுமிச்சை என்றாலே நம்ம அனைவருக்குமே நினைவுக்கு வருவது விட்டமின் சி தாங்க. அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் எடையை குறைக்கிறதுக்கு பயன்படும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா எலுமிச்சை பழத்தை தவறா சாப்பிட்டா என்ன ஆகும்னு தெரியுமா? ஏன்னா எல்லாருமே நம்ம பயன்படுத்துவோம், ஆனா சரியான முறையில பயன்படுத்த மாட்டோம். சிலர் எலுமிச்சை பழத்தை எடுக்கவே கூடாது. அவங்களாம் யாரு? அப்படி எடுத்தா என்ன பிரச்சனை ஆகும்? தவறான முறையில சாப்பிட்டா என்ன ஆகும்? வயிற்றுல புண் வரும், பல்லுல அரிப்பு ஏற்படும். அது பல்ல இருக்கக்கூடிய எனாமல் தேய ஆரம்பிச்சு பல் கூச்சம் ஏற்படும். சிறுநீரக பிரச்சனை வரலாம், அமிலத்தன்மை அதிகமாகலாம், சிலருக்கு ஒற்றை தலைவலி போன்ற பாதிப்புகளும் ஏற்படுத்தலாம். ஸோ சரியான முறையில நம்ம எலுமிச்சை ஜூஸை குடிக்கணும். ஸோ இப்படின்னு பல விதமான தகவல் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். யாரெல்லாம் எலுமிச்சையை சாப்பிடலாம், யாரெல்லாம் குடிக்க கூடாது, தினமும் எவ்வளவு அளவு குடிக்கிறது பாதுகாப்பானது, காலையில வெறும் வயிற்றுல குடிக்கலாமா குடிக்க கூடாதா, எலுமிச்சையுடன் சேர்க்க வேண்டிய உணவு என்ன, எல்லாத்தையும் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவுமே முக்கியமான வீடியோவாக இருக்கும். உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். இப்ப எலுமிச்சை பழத்துல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்திடலாம். 100 கிராம் எலுமிச்சையில பொதுவா விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், போலேட், சிட்ரிக் ஆசிட், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஃப்ளேவோனாய்ட்ஸ் இது எல்லாமே இருக்குதுங்க. இது உடல்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலை குறைக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ ஃப்ரீ ரேடிக்கலுங்கிறது என்னதுன்னா, உடல்ல நம்ம செல்களை சேதப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் அது. ஸோ அதை தடுக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. அதனால தான் லெமன் ஜூஸ் எடுத்தா நம்ம இளமையா இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய முதுமையா தாமதப்படுத்துறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. இப்போ லெமன் ஜூஸ் குடிக்கிறதுனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பின்னாடி பார்க்கலாம். ஸோ அதுல முதலாவது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. எலுமிச்சையில விட்டமின் சி இருக்கிறதுனால இது வெள்ளை ரத்த எண்ணுகளுடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, சளி இருமலை வராம பாதுகாக்கிறதுக்கு இந்த லெமன் ஜூஸ் பயன்படுது. ஏன்னா அதுல விட்டமின் சி இருக்கிறதுனால அந்த விட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்கிடும். ஸோ இதனால அடிக்கடி சிலருக்கெல்லாம் சளி இருமல் வரும். ஸோ அது எல்லாமே குறைஞ்சிரும். அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, இரும்பு சத்து உறிஞ்சுதலா அதிகரிக்கிறதுக்கு லெமன் பயன்படுதுங்க. இப்போ நம்ம கீரை, பருப்பு, இப்போ நான்வெஜ் எல்லாம் சமைப்போம், அதில் எல்லாத்துலேயுமே இரும்பு சத்து இருக்கும். ஸோ இரும்பு சத்துக்காக என்ன பண்ணணும், நம்ம உடல் இரும்பு சத்தை முழுமையாக உறிஞ்சிக்காது. நம்ம கீரை சமைக்கிறோம், சாப்பிடுவோம், ஆனால் அந்த கீரையில் இருக்க இரும்பு சத்தை உடல் உறிஞ்சி கொள்ளாது. ஸோ அதை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கீரை சமைச்சதுக்கு அப்புறம் அதில் லைட்டாக ஒரு லெமன், ஹாஃப் லெமனை கட் பண்ணி லைட்டாக நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கிறணும். நிறையா பிழிய வேணால், லைட்டாக பிழிஞ்சிடுங்க. அதே மாதிரி நீங்க கூட்டு வச்சாலோ, பொரியல் வச்சாலோ, இல்ல பருப்பு சேர்த்தாலோ, இல்ல நான்வெஜ் சமைச்சாலோ எல்லாத்துலயும் லைட்டா பிழிஞ்சு விடுங்க. அப்படி பிழியும் போது அந்த இதுல இருக்கக்கூடிய இரும்பு சத்து நம்ம உடலால ஈஸியா உறிஞ்சி கொள்ள முடியும். ஸோ இரும்பு சத்து உறிஞ்சுதலா அதிகரிக்கிறதுக்கு லெமன் பயன்படுது. அடுத்து நான்காவது விஷயம் என்னன்னா, உடலுக்கு நீர் சத்து கிடைக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. தண்ணியில நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்து குடிக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம உடல்ல நீர் சத்து பராமரிக்கப்படும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணியே ஒழுங்கா குடிக்க மாட்டாங்க. முக்கியமா வயதானவர்கள், 60 வயதுக்கு மேல இருக்கவங்களுக்கு அந்த தாகம் ஃபீலே எடுக்காது. இதனால தண்ணி கம்மியா குடிப்பாங்க. தண்ணி கம்மியா குடிக்கிறதுனால என்ன ஆகும்னா, கிட்னில கல்லு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். ஆனா எலுமிச்சை நீங்க சேர்த்து தண்ணியோடு எடுக்கும்போது அது நீர்ச்சத்து பராமரிக்கப்படும். இதனால உங்களுடைய ஸ்கின்னும் நல்லாவே பளபளப்பா இருக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய உடலுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அடுத்த ஐந்தாவது விஷயம் என்னன்னா, ஐந்தாவது நன்மை ஆன்டி ஆக்சிடென்ட்கள். இந்த லெமன்ல என்ன இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணுதுன்னா, செல்கள் டேமேஜ் ஆகிறத சரி பண்றதுக்கு பயன்படுது. அடுத்து ஆறாவது நன்மை, சிறுநீரக கற்கள் வராம தடுக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால கால்சியம் ஆக்சலேட் கற்களை உருவாக்குற அந்த அபாயத்தை குறைக்கிறதுக்கு லெமன் பயன்படுது. ஸோ அதனால லெமன் ஜூஸை தாராளமாக எல்லாருமே எடுத்துக்கலாம். அடுத்து ஏழாவது நன்மை என்னன்னா,
செரிமானத்திற்கு பயன்படுது. இப்ப நம்ம ரொம்ப அதிகமா சாப்பிட்டுட்டோம். இப்ப நான்வெஜ்லாம் ஹெவியா சாப்பிட்டோம் அப்டின்னா, செரிக்கிறதுக்கு டைம் எடுக்கும்னா, நீங்க ஒரு 1 கிளாஸ் வெதுவெதுப்பான சுடு தண்ணீல 1/2 லெமன பிழிஞ்சு விட்டு நீங்க குடிச்சிட்டீங்கன்னா, நல்ல ஒரு செரிமானம் வந்து கிடைக்கும். ஸோ உணவ வேகமாவே செரிக்கிறதுக்கு லெமன் வந்து பயன்படுது. அடுத்து 8வது நன்மை என்னன்னா, தோல் ஆரோக்கியத்திற்கு. ஏன்னா இதுல விட்டமின் சி இருக்கிறதுனால கொலாஜன உருவாக்குறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ உங்களுடைய தோலை இளமையா வச்சுக்கிறதுக்கு விட்டமின் சி வந்து பயன்படுது. லெமன் வந்து பயன்படுது. அடுத்து 9வது நன்மை என்னன்னா, இதயத்த ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு லெமன் வந்து பயன்படுதுங்க. நம்ம சமநிலையான உணவு கூட லெமனையும் நம்ம தொடர்ந்து எடுக்கும்போது, நம்மளுடைய இதயம் வந்து ஆரோக்கியமாக்கப்படும். இதயத்த சுத்தி இருக்கக்கூடிய அந்த கொழுப்புக்கள் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு லெமன் பயன்படுது. அதே மாதிரி உடல் எடையை குறைக்கிறதுக்கும் லெமன் வந்து பயன்படுது. அடுத்து 10வது நன்மை என்னன்னா, இது ஒரு குறைந்த கலோரி. ஸோ குறைந்த கலோரியா இருக்கிறனால, நம்ம உடல வந்து புத்துணர்ச்சியா வச்சுக்கக்கூடிய ஒரு பானமாக இது இருக்கு. அதனால சர்க்கரை போடாம லைட்டா வந்து ஹனி நாட்டு தேன் இருக்குல்ல, அது கலந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவுமே ஆரோக்கியத்த கொடுக்கக்கூடியது இந்த லெமன். ஆனா, இது எப்ப வந்து ஆபத்தை ஏற்படுத்தும்னா, அது முக்கியமா சிலருக்கு வந்து ஆபத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி அதிகமா பயன்படுத்தும் போதும், தவறா பயன்படுத்தும் போதும் நம்மளுக்கு சில பல ஆபத்துகள ஏற்படுத்துது. அது என்னங்கிறத இப்ப பார்த்தரலாம். ஸோ இந்த பகுதி ரொம்பவுமே முக்கியமான பகுதி. நல்லாவே கவனிச்சுக்கிறங்க. அதுல முதலாவது பக்க விளைவு என்னன்னா, வயிற்று எரிச்சல் தாங்க. அதாவது ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்கிறவங்க அதிகமா லெமன வந்து எடுக்கக்கூடாது. அப்படி நீங்க எடுத்தீங்கன்னா, தன்மை வந்து அதிகமாகி சில பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அடுத்து 2வது விளைவு என்னன்னா, வயிற்று புண்ணு தாங்க. ஏற்கனவே கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கிறவங்க, இந்த லெமனை எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, எரிச்சல் வந்து அதிகமா ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வயிற்றுல புண்ணு இருக்கிறவங்க இத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி 3வது யாருன்னா, பற்கள் எனாமல் வந்து சேதப்படுத்தும். நார்மலாவே நீங்க லெமன் ஜூஸ தினமுமே நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, உங்களுடைய எனாமல் வந்து மெதுவா சேதம் அடைய ஆரம்பிக்கும். ஸோ சேதம் அடைஞ்சுச்சுன்னா என்ன ஆகும்னா, பல் கூச்சம் ஏற்பட்டு நீங்க எந்த ஒரு உணவுமே சாப்பிட முடியாத அளவுக்கு ஆயிரும். ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதுக்காக நீங்க ஸ்ட்ரா பயன்படுத்தி நீங்க லெமன் ஜூஸ வந்து குடிக்கிறது நல்லது. இல்லைன்னா, நீங்க பல்லுல படாம நீங்க குடிக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி குடிக்கணும். அடிக்கடி லெமன் ஜூஸ குடிக்கிறதையும் நீங்க தவிர்க்கணும். ஸோ வாரத்துல நீங்க 7 நாள் இருக்குன்னா, ஒரு 5 நாள் நீங்க எடுத்துக்கிட்டா போதும். ஒரு 2 நாள் இடைவெளி விட்டுக்கிறங்க. ஸோ தினமும் தொடர்ந்து எடுக்கணும் அவசியம் இல்லை. அடுத்து 4வது நபர் யாருன்னா, வாய்ப்புண்ணு தாங்க. வாய்ப்புண்ணு இருக்கும்போது எலுமிச்சையை எடுத்தீங்கன்னா, கடுமையான எரிச்சல வந்து ஏற்படுத்தும். அடுத்து 5வது ஒற்றை தலைவலி. சிலருக்கு வந்து சிட்ரிக் வகையான உணவுகள்ல சாப்பிடும்போது, அந்த ஒற்றை தலைவலிய வந்து இது தூண்டுமாம். ஸோ வந்து அதனால தலைவலி ஏற்படும். அதனால சிலருக்கு வந்து சிட்ரிக் வகையான ஃப்ரூட் வந்து ஒத்துக்காது. சிட்ரிக் வகையான ஃப்ரூட்னா என்ன? லெமன், ஆரஞ்சு, நார்த்தங்கா இதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து சிலருக்கு வந்து செட் ஆவாது. அவங்க வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் வந்து அதிக அமிலம்ங்க. வெறும் வயிற்றில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும் சிலருக்கு வயிற்றுல செரிமான பிரச்சனை. ஏன்னா அவங்களுடைய வயிறு வந்து சென்சிட்டிவ் ஸ்டொமக்கா இருக்கும். அதனால எரிச்சல் ஏற்படலாம். இல்லன்னா சில பல விளைவுகள் ஏற்படலாம். அதனால வந்து வெறும் வயிற்றில குடிக்கிறத தவிர்க்கிறது நல்லது. எல்லாருக்கும் இல்ல. இந்த ஸ்டொமக் ரிலேட்டடா பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் நீங்க வந்து வெறும் வயிற்றில எடுக்க வேண்டாம். மத்தவங்க நார்மலா இருக்கவங்க வெறும் வயிற்றில எடுத்துக்கலாம். அடுத்து 7வது யாருன்னா, தோல் பாதிப்பு. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எலுமிச்சைய 2ஆ கட் பண்ணி தலை, மேலெல்லாம் தேய்ச்சு குளிப்பாங்க. எதுக்காகன்னா, ஆ பாடிய கூல் பண்றதுக்காக. இது நான் நெறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன். ஸோ இது குளிக்கிறது ஓகே தான். ஆனா சிலர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த எலுமிச்சைய மேல தடவிட்டு வெயில்ல போயிருவாங்க. வெயில்ல போய் நிண்டு குளிக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இது தெரியாம செய்ற ஒரு தவறு தான். ஸோ நீங்க வெயில்ல போம்போது என்ன ஆகும்னா, தோலுல எரிச்சல் ஏற்பட ஆரம்பிக்கலாம். ஸோ வேற ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நீங்க வந்து தோல்ல தடவி இருந்தீங்கன்னா, அப்பன்னா நீங்க வீட்டுக்குள்ளே இருந்து, நிழல்லே இருந்து நீங்க குடிங்க. நீங்க கேட்கலாம், "யாருங்க வெயில்ல போய் போறா?" சில கிராமங்கள்ல அந்த மாதிரி பண்றாங்கங்க. அதனால தான் நம்ம சொல்றோம். ஸோ கிராமத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, லெமன தேய்ச்சா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, லெமன தேய்ச்சுட்டு வெயில்ல போயிட்டு வெளியில நின்று குளிப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம சொல்றோம், அத தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா, அது தோல் பாதிப்பை ஏற்படுத்தும்.
இவர் யாருன்னா அதிகமாக சர்க்கரையை சேர்த்து குடிக்கக்கூடாதுங்க. அதாவது இது என்ன விளைவுனா சர்க்கரை சேர்த்து தான் குடிப்பாங்க. லெமன் ஜூஸ்னாவே எல்லோரும் என்ன சர்க்கரை சேர்ப்பாங்க. சர்க்கரை சேர்க்கறதுனால என்ன ஆகும்னா அதிகமான கலோரி வந்து உடலுக்குள்ளே போகும். முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் வந்து அதை எடுக்கும்போது அவங்களுக்கு சர்க்கரை அளவு உயர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை கவனித்து அவங்க லெமனை எடுக்கணும். இல்லைன்னா வெறும் லெமன் லைட்டாக சால்ட்டு இல்லைன்னா ஹனி, அதாவது சுத்தமான நாட்டு தேனை சேர்த்து குடிக்கலாம். ஜூஸை யாரெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் இப்போ ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். யாருன்னா கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கிறவங்க, ஆசிட் ரிஃப்ளக்ஷன் இருக்கிறவங்க, பற்கள் ரொம்பவும் சென்சிட்டிவாக இருக்கிறவங்க, வாய்ப்புண் இருக்கிறவங்க, சிட்ரஸ் அலர்ஜி இருக்கிறவங்க அதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ எப்படி பாதுகாப்பான முறையில் குடிக்கணும்னா ஒரு நாளைக்கு நீங்கள் அரை எலுமிச்சம்பழம் மட்டும்தான் பயன்படுத்தணும். அதை தாண்டினா ஒரு எலுமிச்சம்பழம், அதுக்கு மேலே எடுக்கவே வேண்டாம். இது பெரியவர்களுக்கு ஒரு பழம், அதில் பாதி எடுக்கிறது தான் நல்லது. ஸோ ஹாஃப் லெமனை பிழிஞ்சு ஒரு கிளாஸ் தண்ணியில் கலந்து நீங்கள் அந்த மாதிரி தான் பயன்படுத்தணும். அதிகமாக சர்க்கரை சேர்க்காதீர்கள். அதே மாதிரி லெமன் ஜூஸ் குடித்ததுக்கு பிறகு நீங்கள் நார்மல் தண்ணியால் உங்கள் வாயை கொப்பளிச்சிருங்க. ஸோ இதுதான் பாதுகாப்பான முறை. இப்படி தான் நீங்கள் பயன்படுத்தணும். அதிகமாக லெமன் வந்து ஒரு நாளைக்கு நிறைய டைம் குடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு டைம் எடுத்துக்கிட்டால் போதும். நண்பர்களே, எலுமிச்சைங்கிறது மிகவுமே பயனுள்ள ஒரு இயற்கையான உணவு. ஆனால் எந்த உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிறணும், சரியான முறையில் எடுத்துக்கிறணும். அப்போ தான் அது நிறைய நன்மைகளை கொடுக்கும். அதிகமாக பயன்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு ஆபத்துக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. அளவாக எடுத்து ஆரோக்கியமாக இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.